ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பிளான் வந்து பண்ணலாம் பார்க்கும்போது இதே கிடச்சிச்சு. சரி இதே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பாருங்க, நம்ம கம்மாக்காரிலேருந்து நல்லா லொக்கேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. மாங்காய் அடக்கடா, மேலே அடக்காம பாரு பிஞ்சிரா. அதான் மக்களே, கம்மாக்காரில் மாமரம் நிற்கிது, அதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அதில் பழம் செம்மையாக நிற்கும். படுத்தோன்னே போடுவோம். அம்மாக்காரை நல்லா கூலிங்காக இருக்கும். சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல ஒரு தூக்கம் போட்டோம்னா அப்படி தான் இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சிட்டு வேறு லெவலில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் இன்றைக்கி. எஞ்சார் பூவை பாருவே, நல்லா அழகாக இருக்குடா. செம்மையாக இருக்குங்க. யாரு ஆக்கி விட்டு கீழே கொட்டுது. ஓகே, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். இங்கே பாருங்க, கிளிய மரத்து நிழல் வேறு லெவலு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு வெங்காயமும் தக்காளியும் வந்து வெட்டிக்க போகிறோம். வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம வந்து சமைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்குவோம். இந்த வெங்காயத்தை உரிக்கிறியா நீ? இந்தா உனக்குனடா, நீ உரிச்சியா? என்னடா நறுக்கிறதுக்கு வெயிட்டிங். இந்தா நறுக்கிறதுக்கு எதுவும் எடுத்து வச்சு நறுக்கிறதுக்கு எதுவும் எடுத்துக்காமல் கையில் வச்சு வெட்டிக்கிருக்காங்க. யாருங்க மாடெல்லாம் நான் உட்காந்துருக்கோம், அங்கே சுற்றிக்கு போகுது. அது போகிற வெங்காயம் வைக்கிறியா? பார்த்திங்கன்னா சிம்பிளாக சமைக்க போகிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து நம்ம பெருசாக வந்து செய்ய போகிறதில்ல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் வந்து சிம்பிளாக ஏதாவது செஞ்சு முடிச்சுட்டு வேகமாக போகிறதுக்காண்டி இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே பார்த்திங்கன்னா சீக்கிரம் சமைச்சிட்டு போகலாம். இது வந்து எவ்வளோ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? 10 நிமிஷம். 10 நிமிஷம் அதுக்குள்ளே சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம். இந்த என்னடா பாரு வித்தியாசம் இருக்குது. இல்லை 10 நிமிஷம். அக்கறா வெற்றி அடுப்பு எல்லாத்தையும் விறகு அதில் போட்டு எடுத்து விட்டு போயிடணும். எப்படி எடுத்துட்டேன்? இல்லை வரும் சாரண்டா. இல்லை அதுக்கு மேலே சருகை போட்டுருவோம்டா. பிடிக்கணும். காசு வந்து ஓடாது. இல்லைன்னா ஓலை மட்டும் எடுத்துக்காங்க. ஓலை மட்டும் இது பிடிக்குமானே. நீ போய் எண்ணெய் ஊற்றிக்கிறான். நெருப்பு பிடிக்க போகுது. மண்ணுக்கு பின்னாடி ஊற்றி விட்டாது. எண்ணெய் இல்லை இங்கே பின்னாடி பாரு எவ்வளோ இவ்வளோ நெருப்பு என்ன கொடுத்தீங்க? சட்டி பிடிச்சி எரிய போகிற. ஐயோ நான் இப்போ எடுத்துக்க புரியாது. இப்போ பாதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். வேகம் பண்ண முடியாது. வேகம் பண்ண முடியாது. பிடிக்காது நெருப்பு வராது. நெருப்பு வெங்காயம் போட்டுக்கிற மக்களே. நெருப்பு பழத்துக்கு வைக்காரான்னு சொன்னீங்க. சரி சரி கோசிக்காது. பிறண்ட பழம் என்னாச்சு? சட்டி போகுது மூமெண்ட்ல. கல்ல இல்லடா, எனக்கு தெரியாதா? இல்லடா, சரி சும்மா கிண்டா கருவை கிண்டா. நீ இப்போ சட்டி தான் லைட்டை உள்ள தள்ளி விடியா? அந்த கல்ல எந்த கல்ல? அந்த கல்ல. அந்த கல்ல எங்கிட்ட தள்ளு. சட்டியை பிடிச்சிக்க. படுத்துறாங்களா? முதல்ல கேட்டே சட்டி என்னடா வச்சு பார்த்தீங்களான்னு கேட்டேன்டா. இப்போ வேடாங்க கிண்டுல சட்டி வச்சு ஓட்டல திரும்ப இருக்குது. அழுகுனா சேட்டை அப்படி காமிச்சா வெங்காயத்தை வந்து வதக்கிடலாம். நான் அப்போ சொன்னி ஊட்டி போட்டேன். நெருப்பு கூட வைக்காதீங்கன்னு வச்சு கொடுத்து அதையும் கொளுத்திட்டாரு. வைக்காம தக்காளி போட்டுக்கிறோம். எங்கிட்ட அங்கிட்டேவா மாடு வருதாம்டாங்க. வரட்டுங்களா? வெட்டினது இந்த வந்து இப்போ போட்ட போடுறேன். அப்படியே வெட்டியிருக்கேன். தக்காளி வாங்கிட்டு இந்த மரங்கள் என்ன நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நண்பர்களே. பாருங்கள், வெங்காயமாக தக்காளி மட்டும் நல்லா வதக்கிட்டா. இதுக்கப்புறம் நேற்று மேகி நூடுல்ஸில் இருந்த ஒரு இதை மட்டும் எடுத்துக்கலாம், மசாலாவை. அதை வச்சுட்டு நல்லா போட்டு கிண்டிக்க போகிறோம். எல்லா பக்கம் போகணும்ப்பா, ஒரே பக்கம் போகக்கூடாது ராஜா. எல்லா பக்கம் போட்டுக்கிறேன். அப்போ தான் கிண்டுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ மசாலாவுக்கு வந்து இதாக இருக்குங்களா, அது கண்டி போட்டுக்கிறோம். இது நல்லா சூப்பராக இருக்குண்ணா.
தண்ணிங்கப்பா நான் ஒரு மோக்கு போயிட்டேன் வரட்டும். இப்போ வந்து நம்ம நல்லா கிண்டிட்டோம். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு கடைசி வந்து பூ வந்துச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும்ல தண்ணி. தெரியுதா என்பதில் இங்கே பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நூடுல்ஸை வந்து பிச்சு உள்ள போட்டுக்க போகிறோம். பிச்சு பாருங்க. இப்போ ஒன்று போடுறேன். அது எப்படி இருக்கு பாருங்க. அழகாக ரவுண்டாக இருக்குது பாருங்க. அதை பாதியாக காணும். இல்லை உள்ளே இருக்குது. அது முழு சாப்பாட்டை உடஞ்சிரும்ல. போடலாம் முழுசாகவும் போடலாம். அனல் பக்கம் என் பக்கம் அடிக்குதுடா. அனல் காற்று. ஐயோ கட்டு வயலில் தெரியாத ஒரு 2 ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தான். ஓகே எல்லாத்தையும் போட்டாச்சு. பாருங்க மசாலாலாம் இருந்து பாருங்க எத்தனை பாக்கெட் இருக்குன்னு பாருங்க. இந்த ஒன்று இருக்குது. முதல்ல ஒன்று வந்து வெங்காயம் தக்காளியில் போட்டு கிண்டி விட்டுட்டான். இப்போ இதை போட்டுக்குருவான். இந்தா ஆளுக்கு ஒரு பாக்கெட் பிச்சு போட்டுங்கடா. எப்போ விட்ற? தண்ணி உனக்கு ஒன்று கம்பெனிக்கு ஒன்று. இந்தா கம்பெனிக்கு 2. என்ன 50 ரூபா எடுத்து ஏமாத்துற? 2 நீங்கள் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பொடியை போட்டால் கரெக்டாக இருக்கும். உப்பு போடுது. ஈரா பொடியெல்லாம் கொட்டிட்டு தானே உப்பு இருக்கும். உப்பு இருக்கும்ல. இந்த பொடி கொட்டி தின்னுவாப்பா. அது எப்படி இருக்குங்கயா? இருக்கும். தண்ணி வர அளவுக்கு கொஞ்சம் இருக்கும். லைட்டாக என்ன போட்டுக்குவோம் பத்தலைண்ணா. ஆமாடா ஆமாயா? ஆமாம் உப்பு இருக்குது. அதனால் வந்து பத்தலைண்ணா போட்டுக்குவோம். போட்டுறேன். போட்டு நீ அழகாக இருக்குடா மசாலா போட்டுங்க. பச்சி ஆளுக்கு ஒன்று கொடுத்தனே. இந்த எல்லாத்தையும் போட்டுங்க. இதே பொடியை சூப்பராக்குடா. சும்மா திங்கிறக்கு அது நல்லா இருக்கு. ரெண்டையுமே எனக்கா? ரெண்டையுமே கொட்டு. ஆமாட்ட என்னத்தை ஓடிக்கிட்டு பார்த்துப்பா. மெல்ல அங்கனே இப்போ பாரு உள்ளுக்க பாரு அழகா இருக்கு பாரு. மசாலா போட்டோன்னே சூப்பராக இருக்குது. கிண்டும் போதே தெரியும் எல்லாமே ஒரே கலர் மாறிட்டு. ஒழுங்கா பிக்கலை என்கிட்ட காலை. அந்த கவர்லாம் போகுது. அப்புறம் அங்கே ஓரமாக வாங்கிறா. இந்த அப்புறம் கவர்லாம் ஒரு இடமா வாங்கி அங்கே கொண்டே போடுவோம். என்ன ஒட்டலை புள்ளியாரு முதல்ல அப்படி சொல்கிறா. ஓகே நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ போட்டு கிண்டுக்கிட்டுறா அப்படியே கணக்கு இடத்துல போட்டுக்கிட்டு பிண்டுனா தாண்டா எல்லா பக்கம் சாரம். அரைமையாக வருதுடா. முழுசாக தானே போட்டான். இப்போ பாரு எப்படி இருக்குன்னு. மிக்க நம்பர்களே இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த தண்ணி வந்து வற்றணுன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்னும் கேரட்டு அப்புறம் அந்த பட்டாணிலாம் போட்டோம்னா சூப்பராக இருந்துடும். நம்பர்களே இங்கே பாருங்கள் நல்லா வந்து அழகாக வந்துருச்சு. கீழே நம்ம தண்ணி வந்து எவ்வளோ விட்டோமோ அதெல்லாம் வற்றிருச்சு. வற்றினதுக்கப்புறம் வந்து நம்ம இறக்கிடலாம். என் கையில் அனுப்புறதுயா? இதை நல்லா தூக்கி காமிக்கிறாடா. அது கீழே தோணுதுடா. இங்கே பாருங்க பாருங்க தெரியுதா என்ன ஆட்டமாக ஆடுது. ஐயா ஆடலை. அது காற்றுல வந்து நூடுல்ஸ் இப்படி இங்கிட்டு போயிட்டு வருது. அதோட ஒரு வெயிட்டாக இருக்குது. ஏன் இங்கே ஜூம் பண்ணுவேன். இந்த கையை பாரு எங்கே ஆடுதா. அது மட்டும் ஏன் ஆடுது? அது கொழுப்பு. அது காற்றுல ஆடு கொழுப்பு. இந்த தண்ணி வச்சிருச்சு பாருங்க. இப்போ வந்து இறக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இறக்கிக்கலாம். இருங்க இன்னும் கொஞ்சம் ஒரு நெருப்பு போட்டுக்கிட்டோம். இறக்கு குப்பராக்கு வந்து ஊத்துறேன். பாடா கை உங்க கையை காமி. இரும்பாடா இல்லையா? இரும்பு கை சுத்தாரா. எங்க இரும்பு வெட்டி பார்ப்போம். அங்கே போவோம். ஒரு இலை எடுத்துக்கொண்டு ஆடு மஞ்சள் பேசி பாதியோட கையை கழுவிட்டு வாங்க. எல்லாரும் சாப்பிடுவோம். கொட்டி வச்சு ஆற வச்சுட்டு போனோம். ஆடிட்டு வேறு ஆசை தின்ட்டு போயிடாமடா. ஓகே நம்பர்களே எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் செஞ்ச நூடுல்ஸ் வந்து கையை கழுவியாச்சு. கையை கழுவிட்டு சாப்பிட போகிறோம். இங்கே தாமரை குளம் இங்கே தெரியுது. ஆனால் தாமரை தெரியுதானு தெரியல. சூப்பராக பூத்து அழகாக இருக்குது. பூ நல்லா இருக்குண்ணே. இங்கேருந்து ஜூம் பண்ணி காமிச்சிடலாம். நாங்கள் வந்து இங்கே சமைச்சோம் அந்த புளிய மரத்தடியில். இலை வதங்கிருச்சா இருக்காடா. நல்லா எல்லாம் இலையாட்டிக்கு வந்தேன். யாராவது வதங்கியிருக்காது. இலையிலே வச்சுட்டாங்க நினைக்கிறேன். இங்கிட்டு எடுத்துக்காடா. நாங்கள் பக்கத்தில் அடுப்பு இருக்கு. ஆனால் இங்கிட்டு இந்த சூப்பராக இருக்குது. இங்கிட்டு சூப்பராக இருக்குது. இங்கிட்டு போயிருக்கோம். இலையை எடுத்துக்காமனே.
ஓகே ஓகே கழிவு இருக்கு. தொடச்சிரு பாப்பா. நான் தொடச்சிட்டப்பா. குளிப்பாட்டி சோப்பு எடுத்துக்கிறோம் வீட்டில் போய். குளிப்பாட்டிட்டுண்டா. ஊசி வைக்கல. ஊத்தாண்டா போகிறேன். கழுவி தாண்டா ஊற்றணும். உட்காருங்கப்பா. உட்காரு. தனியாக வச்சா இன்னும் வேலை இருக்கு. நீளமா உள்ளது. வாவ், வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. மகளே, அப்படியே இதுதான்றா. சரி, சாப்பிடுவோமா? சாப்பிடு பாருங்க. எல்லாரும் வாங்க. என்னடா சுற்றுப்படும்டா, மெதுவாடா, ஆரட்டும்டா, பையன் சாப்பிடுவோம். ஒன்றும் அவசரம் இல்லை. இதுல ஒரு ஆர்னத்துல எடுத்தேன். அது சுட்டு போச்சு. ஓகே, சாப்பிட்டு போட்டு வாங்க. சாப்பிட போறேன். மூளை வந்து கொஞ்சம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கும் நண்பர்களே. விளையாட்டுக்குன்னு சொல்லல, உண்மையிலே வந்து நல்லா தான் இருக்கு. யாரும் இல்லைன்னு சொல்ல. சூடு ஓவர்ப்பா. பாருங்க. கேமராக்கு வச்சு விடுதா ஊர்ல. எப்படி இருக்கு? ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைங்களும் பார்ப்பாங்க. எனக்கு வெக்கம். இங்கிட்டு திரும்புடா. நீ இந்த எவ்வளோ தான் சொல்கிறேன். அங்கே என்ன ஆடுது? இங்கே சாப்பாடு பார்த்து சாப்பிடு. அது உலக பொண்ணுங்க என்னைய மாதிரி வெக்கம் அதிகம். வெக்கம் இல்லை, பத்தி வளர்த்த பிள்ளைமே வெக்கம் போல. எஸ்பி வளர்ப்பண்ணா எப்படி வேணா இருக்கு? நல்லா தான் இருக்கா? மக்களே, இவங்கெல்லாம் வெக்கப்படுறாங்க. நம்ம வந்து அம்மா சாப்பிடுவோம். நீங்கள் வாங்க வச்சா உனக்கு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்து அம்மாக்கரில் வந்து உட்காந்துருக்கோம். நல்லா கூலிங்காக இருக்குங்கிறக்காண்டி கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய். பாய் சொல்லி பாய் சொல்கிறா. அங்கே என்ன இது? பாய்.